எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்கள் எல்லோரும் சேர்ந்து தளபதி விஜய் அவர்களை தான் 108 தொகுதியில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும், நம்ம அண்ணன் முதலமைச்சர் ஆகணும், நம்ம பையன் விஜய் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான மக்கள் நல்ல தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. அதாவதுங்க, அரசியலில் என்னென்னவெல்லாம் இடைஞ்சல் பண்ணணுமோ விஜய் அவர்களை பிஜேபி பக்கத்தில் கொண்டு வரதுக்காக அவங்க சைடு இழுக்கணும் அப்படின்னு என்னென்னவெல்லாம் தடை பண்ணணுமோ அந்த விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது திமுகவோட தூண்டுதல் பண்ணுறாங்களா, அதிமுகவோட தூண்டுதலோட பண்ணுறாங்களா, இல்லை பிஜேபி மட்டும் தூண்டுதல் அவங்க மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. யார் யாரோட வேணாலும் பேசுவாங்க. இந்த நேரத்தில் ஆளுநர் வந்து விஜய் அவர்களை பதவியேற்க அழைக்காதது உண்மையிலேயே இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப விரோதமானது. அரசியலமைப்பு சட்டத்தில் கூட அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறோம், அந்த சட்டத்துக்கு விரோதமாக வந்து இப்போ வந்து நடந்துட்டு இருக்குது. விஜய் அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போயிட்டு வழக்கு போடலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் தரப்பில் பேசுகிறதாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நடக்கும். தமிழ்நாட்டோட முதலமைச்சராக நிச்சயமாக வந்து தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து உட்கார போகிறாங்க, முதலமைச்சர் அரியணையில் உட்கார போகிறாங்க. அதை எந்த ஒரு சக்தியாலும், எந்த ஒரு தீய சக்தியாலும் தடுக்க முடியாது. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வதந்தி ரூமர் பரப்பி விட்டாங்க. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. பாதி வந்து 2.5 வருஷத்துக்கு வந்து அதிமுகவும், அடுத்த பாதி 2 வருஷத்துக்கு வந்து திமுகவும் ஆட்சி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான வதந்தியை வந்து பரப்பி விட்டு தமிழக அரசியலையே வந்து இந்த வதந்தி புரட்டி போட்டுருச்சு. அதுக்கு காலையில், இன்றைக்கி காலையில் திரு ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் அவங்க வந்து விஜய் அவர்களுக்கு நாங்கள் வந்து அவர் ஆட்சி பண்ணுறதில் நாங்கள் எந்த இடையூறும் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம். மகளிர் உதவித்தொகை வந்து நாங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம், ஆனால் 2500 ரூபா கொடுக்கறது சாத்தியமற்றது, அவர் கண்டினியூ பண்ணட்டும், 1000 ரூபானே கொடுக்கட்டும். பள்ளி குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு திட்டத்தை வந்து அவர் வாங்கட்டும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் நேற்று ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். விஜய் அவர்கள் முதலமைச்சராகிறத எந்த ஒரு சக்தியில் தடுக்க முடியாது. அதே மாதிரி திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஏதாவது சதி திட்டங்கள் தீட்டுறாங்கன்னா இந்திய ஜனநாயகத்துக்கே விரோதமானது. தமிழக மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்களுடைய தீர்ப்பை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி, அசிங்கப்படுத்துகிற மாதிரிங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன்.